15-16 இயர்ஸ் முன்னாடி நான் வந்து பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது பெருங்கலுத்தூரில் அந்த பஸ் நின்றுச்சு. அப்போ வந்து ஒரு தாய் வந்து இப்படி சொல்லாமன்னு எனக்கு தெரியல, மனநலம் குன்றியதான ஒரு பிள்ளையை வந்து அந்த பஸ்ஸில் ஏற்றுறாங்க. அந்த பையனால் பேச முடியல. அந்த பையனுடைய வாயெல்லாம் ஒரே எச்ச. அவன் பஸ்ஸில் ஏறுற உடனே எல்லா ஜனங்களுக்கிட்டையும் ஒரு சலசலப்பு நடக்குது. அவன்கிட்ட போக முடியல, ஒரே நாத்தம். அவன் வந்து நிற்கும் பொழுதே என்ன பண்ணிட்டாங்கன்னா எழுந்து எல்லாம் தூரம் போயிட்டாங்க. கீழே பக்கத்தில் கூட யாருமே வர விருப்பம் இல்லை, அப்படியே தள்ளி போயிட்டாங்க. அப்போ இந்த தாய் வந்து பக்கத்தில் உட்காந்து இந்த எச்செல்லாம் தொடச்சிட்டு இருந்தாங்க. யாருமே பக்கத்தில் நிற்கல. இவங்க படுற எம்பாரஸ்மெண்ட்டை பார்த்து கண்டக்டர் என்ன சொன்னார்னா, அம்மா நீங்கள் இறங்கிடுங்க, இந்த அசிங்கெல்லாம் உங்களுக்கு தேவையா, நீங்கள் இறங்கிடுங்க, நீங்கள் வேறு பஸ்ஸில் வாங்க, இன்னொரு 10 நிமிஷத்தில் காலியான ஒரு பஸ்ஸு கிடைக்கும், அந்த பஸ்ஸில் நீங்கள் வாங்கிட வந்துருங்க அப்படின்னு சொல்லி. அவனுடைய எதிர்காலம் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க ஐயா, என் பிள்ளை டைமுக்கு ஸ்கூலுக்கு போனோம், அவனை எப்படியாவது இந்த பஸ்ஸில் ஏற்றிட்டு போய் நான் இறக்கி விட்டுருங்க செங்கல்பட்டுலன்னு சொல்லி லிட்டரலாக கெஞ்சுறாங்க. அப்படியே கெஞ்சுறாங்க. இந்த காட்சி வந்து அப்படியே என் மனசில் ஓடிட்டே இருந்தது. அப்போ உட்காந்து யோசிச்சிருந்தேன், இதெல்லாம் கொஞ்சம் கற்பனையாக இருக்கும், இமேஜின் பண்ண முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படி தான் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். அவர் வந்து நம்ம ஒரு வாட்டியும் மீறும் பொழுது தேவனிடத்தில் ஒப்புரவாகாமல் சில பாவங்களை நம்ம தரித்திருக்கும் போது அந்த தாய் வந்து அந்த கனெக்டரை கெஞ்சினது போல ஒருவேளை ஆண்டவர் இயேசு கெஞ்சுவாருன்னு நான் நினைக்கிறேன். ஒரே வாட்டி என் பிள்ளைய மன்னிச்சிருங்க, ஒரே வாட்டி என் பிள்ளைய சேர்த்துக்குங்க. ஏன் அவரோட அன்பு பெருசு அப்படின்னா, we don't deserve anything, நமக்கு எதுவுமே இல்லை. ஆனால் அவருடைய அன்புனால நம்ம ரட்சித்து நம்மளை கொண்டு வந்து இந்த நிற்க வச்சிருக்கிறார்.